மரித்தவர்களுக்கு முன்பு நடுவாக நில்லு. ஆரோன் நான் ஏன் நிற்கணும் கேட்டாரா? கேட்கல. அவன் தன்னை இந்த அளவுக்கு பேசினாலும் இந்த இடத்துல கர்த்தர் ஜாமக்காரனா வைத்திருப்பது என்னை தான் சொல்லி ஆரோன் ஓடுறான். ஓடி போய் நடுவாக நின்றதும் வேதம் சொல்லுகிறது வாதை நிறுத்தப்பட்டது. ஆண்டவர் அடுத்த அதிகாரத்திலேயே ஆரோனுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தார். அந்த மேன்மை என்ன தெரியுமா? எல்லா கோத்திரத்திலிருந்து ஒரு கோலை வாங்கு, அந்தந்த கோத்திரத்தில் அந்தந்த கோத்திரத்தின் பெயரை எழுது. ஆனா லேவி கோத்திரத்துல லேவின்னு எழுதாம ஆரோன் எழுது. ஆமென், ஆரோன் எழுது. ஜாம காக்கிறவன், ஜாமக்காரனாய் செயல்படுகிறவனை எல்லா கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். 20வது அதிகாரத்துல ஆரோன் ஓட்டம் முடியுது. 20வது அதிகாரத்தில் ஆரோன் ஓட்டம் முடியுது. 16வது அதிகாரம் வரைக்கும் ஆரோன் அத்தனை நிந்தையை சுமந்துட்டு வருகிறான். 17வது அதிகாரத்தில் அவன் கோலை துளிர்விட வைத்து அதை எல்லா கண்களுக்கு முன்பாக காண்பித்துதான். ஆமென். அதன் பிறகுதான் ஆரோனுடைய ஓட்டத்தை கர்த்தர் முடிக்க வைக்கிறார். ஜாமம் காக்கிற ஜாமக்காரனாய் செயல்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? வருடங்கள் ஆகிறது என்று கலங்காதே. உன் கோல் துளிர்ப்பதை, உன் கோல் துளிர்ப்பதை, உன் கோல் துளிர்ப்பதை, நீ இத்தனை காலம் வடித்த கண்ணீர், இத்தனை காலம் பட்ட பிரயாசம், இதை காணாமல் உன் ஓட்டம் முடியாது. நல்ல கரங்களை தட்டி